வணக்கம், நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். இன்னைக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா பாடி பார்ட்ஸையும் ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி, ஸ்ட்ரெங்தன் பண்ணுற மாதிரி இன்ஹேல் எக்ஸேலோட ஒரு யோகா ஃப்ளோ பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கூடவே சேர்ந்து பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பீடில் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இதை கேட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டே நீங்களும் கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஃபுல் பாடி யோகா ஃப்ளோ. நல்லா முட்டியை அகலமாக வச்சு பாதத்தை தனித்தனியாக வச்சு நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிறீங்க. நல்லா டீப்பாக ஒரு இன்ஹேல் எக்ஸேல். யோகா ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணலாம். டேபிள் பொசிஷனுக்கு வரீங்க. ஷோல்டருக்கு நேராக ரெஸ்ட் இருக்கட்டும். ஹிப் லைனுக்கு நேராக நேஸ் இருக்கட்டும். கால் வரல நல்லா மடக்கிக்கிறீங்க, நிமித்தி வைக்க வேண்டாம். ரெகுலர் கேட்டன் கவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் ரொம்ப ஸ்பீடாக போகாமல் முதுகை கீழே வளைச்சு தலையை மேலே தள்ளி அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க. மூச்சு விடலாம், போஸை தான் ஹோல்ட் பண்ணுறீங்க. முதுகை மேலே தள்ளி தலையை கீழே தள்ளுறீங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்க. முதுகை கீழே தள்ளி தலையை மேலே தள்ளுறீங்க. யூஸ்வலாக ஃபாஸ்ட்டாக இந்த மூமெண்ட்டுக்கும் நம்ம ஸ்விட்ச் ஆகிடுவோம். இந்த தடவை ஹோல்ட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக ஒரு தடவை முதுகை கீழே வளைச்சு தலையை மேலே தள்ளுறீங்க. முதுகை மேலே வளைச்சு தலையை கீழே தள்ளுறீங்க. நல்ல முதுகு மேலே போகணும். இப்போ டேபிள் பொசிஷன்லேருந்து உங்கள் வெயிட்டை பேக்லையும் ஃப்ரண்ட்லையும் மூவ் பண்ணுறீங்க. கை மடங்கக்கூடாது. இருக்கிற இடத்துலேருந்து உள்ளங்கை நகரக்கூடாது. இருக்கிற இடத்துலேருந்து முட்டி நகரக்கூடாது. வெயிட்டை பேக்கில் தள்ளுறீங்க. பின்னாடி போய் உட்கார அளவுக்கு போகலாம். ஆனால் தலையை கீழே தள்ள வேணாம். தலை நிமிந்து தான் இருக்கு. வெயிட்டை மட்டும்தான் பேக்கில் தள்ளியிருக்கீங்க. கையும் நகரல, முட்டியும் நகரல. இப்போ வெயிட்டை ஃப்ரண்ட்டில் தள்ளுறீங்க. பேக்கில், ஃப்ரண்ட்டில், பேக்கில், ஃப்ரண்ட்டில். பேக் டு டேபிள். வெயிட்டை பேக்கில் தள்ளுற, ஃப்ரண்ட்டில் தள்ளுற மூமெண்ட்டை காலை வெளியில் வச்சு பண்ணுறீங்க. ஸோ காலை வெளியில் வைக்கும்போது இந்த பாதம் உங்களோட முட்டிக்கு நேராக இருக்கணும். வெயிட்டை பேக்கில் தள்ளுறீங்க. வெயிட்டை ஃப்ரண்ட்டில் தள்ளுறீங்க. பேக், ஃப்ரண்ட். இன்னும் ஒரு தடவை. ஃப்ரண்ட். ஸ்லோவாக காலை டேபிளுக்கு எடுத்துகிட்டு இப்போ இன்னொரு காலை வெளியில் தள்ளுறீங்க. இந்த பாதம் உங்கள் முட்டிக்கு நேராக இருக்கட்டும். வெயிட்டை பேக்கில் தள்ளுறீங்க. ஃப்ரண்ட்டில் தள்ளுறீங்க. செகண்ட் டைம். தேர்ட் டைம். ஸ்லோவாக டேபிளுக்கு வந்துடுறீங்க. பின்னாடி காலை சேர்த்துட்டு, கால் விரலை சேர்த்துட்டு, முட்டியை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு சிசுவாசனாக்கு நெத்தியை தரையில் வைக்கிறீங்க. முட்டி இந்த அளவுக்கு அகலமாக இருக்கணும். முதுகை கீழ் நோக்கி வளைச்சிக்கணும்.
இந்த தடவை தாடையை தரையில் வைக்கிறீங்க. ஸ்லோவாக சிசுவாசனாவிலேருந்து வஜ்ராசனாக்கு வரீங்க. முட்டியை சேர்த்து வச்சுக்கிறீங்க. கையை பின்னாடி ஊனி முதுகை முன்னாடி தள்ளி, பிரஸ்ட்டை முன்னாடி தள்ளினீங்கன்னா முதுகு வலையும். கையை ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. 1-2 ப்ரீதிங்க்கு அங்கேயே வெயிட் பண்ணுறீங்க. இப்போ இந்த கையை தரையில் ஊனி முதுகை முன்னோக்கி வளைச்சு கையை மேலே ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஜஸ்ட் ஒன் மோர் டைம். முதுகை முன்னாடி வளைக்கிறீங்க. இந்த கையில் ஒரு தடவை. ஸ்லோவாக டேபிளுக்கு வரீங்க. காலை பின்னாடி எடுத்து பிளாங்க் பொசிஷன் வரீங்க. இந்த பிளாங்க்கில் உங்கள் வெயிட்டை பேக்லையும் ஃப்ரண்ட்லேயும் மூவ் பண்ணுறீங்க. ஸோ பேக்கில் மூவ் பண்ணும்போது காமன் மிஸ்டேக் இடுப்பை தூக்கி பேக்கில் தள்ளுறது. ஸோ இடுப்பை தூக்க வேண்டாம், வெயிட்டை மட்டும் பேக்கில் தள்ளினா போதும். ஹீல்ஸ் பின்னாடி போகுது, முன்னாடி வருது. உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணணும்னு தோன்றப்போ உட்காந்து, மெயினாக உங்களுக்கு ரிஸ்ட்டில் தான் ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ ரிஸ்ட்டை ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். ஸ்லோவாக பிளாங்க் வரீங்க. அதோமுகா வரீங்க. முழு பாதமும் தரையில் ஊனி இருக்கணும். ரைட் லெக்கை மேலே தூக்குறீங்க. காலை மடக்கி நீட்டுறீங்க. கீழே இருக்க முட்டி மடங்கக்கூடாது, மேலே இருக்க லோவர் லெக்கை தான் மடக்குறீங்க, நீட்டுறீங்க. ஸ்லோவாக காலை மாற்றுறீங்க. தலைக்கு ரத்த ஓட்டம் நிறைய இருக்கும். காலை கீழே இறக்கி மடக்கக்கூடாது, மேலே வச்சு தான் மடக்குறீங்க. ஸ்லோவாக பெடலிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸ்லோவாக டேபிளுக்கு வரீங்க. ரிஸ்ட்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. மேலே கீழே கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். திரும்பவும் டேபிளுக்கு வரீங்க. காலை பின்னாடி எடுத்து பிளாங்க், இடுப்பை தூக்கி பாதத்தை முழுசாக தரையில் வச்சு தலையை கீழே தள்ளி அதோமுகா வரீங்க. ரைட் லெக்கை மேலே தூக்குறீங்க. காலை மடக்குறீங்க. முட்டியை பென்சில் மாதிரி யூஸ் பண்ணி சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறீங்க. முட்டியால் நீங்கள் வட்டம் போடும்போது கால் விலகக்கூடாது, நல்லா மடங்கி இருக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ். லெஃப்ட் லெக்கை ரைஸ் பண்ணுறீங்க. காலை நல்லா மடக்குறீங்க. முட்டியை பென்சில் மாதிரி யூஸ் பண்ணி
வட்டம் போடுறீங்க. வட்டம் கீழ் நோக்கி போடாமல் மேல் நோக்கி போடுறீங்க. தொடை இடுக்கலைன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் இருக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ். திரும்பவும் டேபிளுக்கு வரீங்க, உட்காடுறீங்க, கையை ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. திரும்பவும் டேபிளுக்கு வரீங்க, அதோ மூக்கா. கை இருக்கிற இடத்துல இருக்கட்டும். முட்டி மடங்காம, ஹீல்ஸை தூக்காம குட்டி குட்டியாக ஃப்ரண்ட்ல நடந்து வரீங்க, குட்டி குட்டியாக பேக்கில் நடந்து போறீங்க. இந்த ப்ராசஸில் முட்டி மடங்கக்கூடாது, ஹீல்ஸ் தூக்கக்கூடாது. ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருதோ அப்போ லெக் ஸ்ட்ரென்த் நிறையவே இம்ப்ரூவ் ஆகும், காஃப் மசில் நிறைய ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்லோவாக டேபிளுக்கு வரீங்க, கையை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. குப்புறப்படுத்துடுறீங்க. உள்ளங்கையை உள் தொடையில் வச்சுக்கிறீங்க. கால் விரல தரையோட மடக்கிட்டுறீங்க. தாடையை தரையில் வைக்கிறீங்க. ரைட் லெக்கை லிஃப்ட் பண்ணுறீங்க, இறக்குறீங்க. லெஃப்ட் லெக்கை லிஃப்ட் பண்ணுறீங்க, இறக்குறீங்க. 2-3 டைம்ஸ். ரெண்டு காலையும் ஆறில் தூக்குறீங்க. Relax. Repeat. Relax. Repeat. Relax. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க. கால் விரல கை விரலால் அதை நல்லா பிடிச்சிக்கிறீங்க. உங்களால் முட்டி எந்த அளவுக்கு ஏரில் தூக்க முடியுமோ தூக்குறீங்க. ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. எந்த அளவுக்கு முட்டி ஏரில் தூக்க முடியுமோ தூக்குறீங்க. ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. இன்னும் ஒரு தடவை. ரிலாக்ஸ். புஜங்காசனா பண்ணுறதுக்கு பிரஸ்ட்டுக்கு பக்கத்தில் உள்ளங்கை வைப்போம். கோப்ரா பண்ணுறதுக்கு இடுப்புக்கு பக்கத்தில் உள்ளங்கை வைப்போம். இப்போ ஷோல்டருக்கு பக்கத்தில் உள்ளங்கை வைக்கிறீங்க. கை நகராமல் மேலே ஸ்கூப்பை பண்ணுறீங்க. திருப்பியும் கீழே வரீங்க.
இன்ஹேல் பண்ணும்போது மேலே, எக்ஸேல் பண்ணும்போது கீழே. இன்ஹேல், எக்ஸேல். இன்னும் ஒரு தடவை. இன்ஹேல், எக்ஸேல். இடுப்புக்கு பக்கத்தில் கையை ஊனி சிசுவாசனாக்கு வரீங்க. நெத்தியை தரையில் வைக்கிறீங்க. பேக் டு வஜ்ராசனா. முதுகு நல்லா நேராக வைக்கிறீங்க. டேக் அ டீப் பிரீத் இன், பிரீத் அவுட். தலைக்கு மேலே கையை நமஸ்தே பண்ணி முதுகை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் முதுகை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸ்லோலி ரிலாக்ஸ். வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் இந்த யோகா ஃப்ளோ பண்ணலாம். தலையிலேருந்து அதோமுகாக்கு நம்ம காலை மேலே தூக்கும் போது தலைக்கு மொத்த ரத்த ஓட்டமும் வரும். காலை ஸ்ட்ரெச் பண்ணுற வரைக்குமே மொத்த பாடிக்கு நம்ம இந்த யோகா ஃப்ளோவில் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக பண்ணுங்கள். பெனிஃபிட் ஆகுங்க. நன்றி, வணக்கம்.